அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திருப்பதியில் லாக்கர் ரூம் எங்கே இருக்குன்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த கடைவீதி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. கடைசியாக வந்து நம்ம நடந்து போகும்போது இந்த கடைவீதி வந்து இருக்கும். பக்கத்திலே காரில் நின்றுட்டுருக்கோம். இந்த பக்கத்தும் பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு பில்டிங் இருக்கும். அடையாளத்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை கலர் போர்டு. இதுக்குள்ளார தாங்க நடந்து போனோம்னா வந்து கடைவீதிக்குள்ளார போய் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாக்கர் ரூமுக்கு போயிடலாம். சரி, நம்ம லாக்கர் ரூம் போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பேக்ஸ் வந்து அதிகமாக எடுத்துகிட்டு வரோம். ஒரு 2 பேக் வச்சுருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லாக்கர் ரூமில் வந்து வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து தரிசனம் பார்க்குறதுக்கு போகலாங்க. ஒரு பேக் வச்சுருக்கேன். ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக் தான் வச்சுருக்கேன், நம்ம அப்படியே நடந்து போய் அங்கே வந்து செக் பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லாக்கர் ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்ல அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க. ஃபோனும் அந்த பேக்கையும் வந்து அங்கேயே வந்து கொடுத்துருவாங்க. வெளியே வரும்போது எடுத்துக்குவாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து நிறைய திங்ஸ் கொண்டு வருவாங்க. அதாவது நான் 2 நாள் ஸ்டே பண்ணுற மாரி வருவாங்க, கொஞ்சம் இருந்து சுற்றி பார்த்துட்டு போகிற மாரி வருவாங்க. அப்படி வரையும் வந்து பார்த்திங்கன்னா பேக்ஸ் அதிகமாக இருக்கும். அது லேடீஸு குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வரும்போது அந்த பேக்ஸ்லாம் தூக்கிட்டு போக முடியாது. அதனால் நம்மளுக்கு லாக்கர் ரூம் வந்து ரொம்பவும் வந்து அவசியம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு பேக் வச்சுருந்தீங்கன்னா அங்கே வந்து லாக்கர் ரூமில் வைக்க முடியாது. பெரிய பேக்காக 2 பேக் இருக்கணும். இல்லைனா வந்து பெரிய பேக்கில் ஒரு பேக் பெருசாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து அங்கே வந்து லாக்கர் வந்து கீ தராங்க, இல்லைனா தரதில்லை. அதுக்கு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டும் தேவைப்படும். இதுக்குள்ளார வந்து நம்ம நடந்து வரும்போது பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஹோட்டல்ஸ்லாம் நிறையா இருக்கும். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அங்கே தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொட்டகை மாரி வந்து போட்டிருப்பாங்க. அதாவது அட்டை போட்டு நிழல் கூட மாரி இருக்குது பாருங்கள். அங்கே தான் நம்ம போகணும். அதுக்குள்ளார பார்த்திங்கன்னா நிறைய கடைங்க வந்து இருக்குது. நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே கடைங்க இருக்குது. இங்கே பக்கத்தால் வந்து நீங்கள் சாப்பிட்ணுன்னு நினச்சாலும் சாப்பிட்லாம். இல்லை நான் ஃப்ரீ அன்னதானமே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சாலும் நீங்கள் அன்னதானம் போகிற இடத்துக்கு போய் நடந்து போய் சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்டுக்கலாம். அதோட வந்து ஈஸியான ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து நடுவில் வந்து நான் வந்து சொல்கிறேன். அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ள பக்கமாக வந்தாச்சு. இந்த லாக்கர் ரூமுக்கு நம்ம வந்து ஒரு ஆளுக்கு, அதாவது ஒரு ஆதார் கார்டுக்கு ஒரு கீ வந்து தருவாங்க. நீங்கள் ஒரு குரூப்பாக வரீங்கன்னா ஒரு 4-5 பேர் 5 பேர் 6 பேர் வரீங்கன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 2 கீ இருந்தால் போதும், 2 லாக்கர் இருந்தால் போதும், 3 லாக்கர் இருந்தால் போதும்னா அதுக்கேற்ற மாரி வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். பேக்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கீ அதிகமாக வாங்கிக்கலாம். ஆனால் வந்து இடம் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க. அதாவது லாக்கர் கிடைக்கிறது சிரமமாக இருக்கும். ரெஸ்ட் எடுக்கிறீங்களும் பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து படுத்து தூக்கிட்டு போவாங்க. பக்கத்தாலே வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன், கை கழுவுற இடம், நீங்கள் எதாவது வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு போய் ஹேண்ட் வாஷ் பண்ணணுன்னா வந்து பக்கத்தாலே இருக்குது. உள்ளேயும் இருக்குது. உள்ளே வந்து ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த சப்வேக்குள்ளார வந்து வரும்போது, அதாவது இந்த அட்டைக்குள்ளார வரும்போது பார்த்திங்கன்னா இந்தாண்ட வந்து ரைட் சைடில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பில்டிங் ஒன்று இருக்குங்க. இதுதாங்க அது. இந்த பில்டிங்கில் யாத்திரை தரிசனம், அதாவது யாத்திரை சதம் அப்படின்னு வந்து போட்டிருக்குங்க. அதுக்குள்ளார வந்து நம்ம போனோம்னா நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு பக்கமாக வந்து பிரிஞ்சு போகுங்க. ஹால் 1, ஹால் 2 அந்தமாரி இருக்கும். நம்ம உள்ளே போகும்போது இந்த செக்கிங்லாம் கடந்துட்டு நம்ம உள்ளே போகணும். உள்ளே போயிட்டோம்னா ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஹால் 1 இருக்கும். லெஃப்ட் சைடில் ஹால் 3, 4 இருக்கும். 2வது ஹால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஹாலுக்கு பக்கத்தாலேயே இருக்குங்க. 3, 4 வந்து இந்த பக்கம் இருக்குது. இந்த பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹால் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வந்து ஃபஸ்ட் ஹால் வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருந்துச்சுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நீட்டாகவும் இருந்துச்சு, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. மொபைல் சார்ஜ் போகிறதுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருந்துச்சு. அதோட முக்கியமான ஒன்று என்னான்னு கேட்டிங்கன்னா ரெஸ்ட் ரூம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நீட்டாக இருந்துச்சுங்க. ஹால் 1லேயும் ஹால் 2லேயும் ரெஸ்ட் ரூம் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் போகும்போது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. ஆனால் நான் வந்து 3வது ஹாலில் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். அங்கே வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு. 4வது ஹாலு கொஞ்சம் பரவாயில்ல தான். இந்தமாரி உள்ளே போனோம்னா நம்ம ஃபஸ்ட்டு ஹாலுக்கு வந்து உங்களுக்கு காட்டலான்னு வந்திருக்குங்க. ஏன்னா வந்து ஃபஸ்ட் ஹால்லேயும் 2வது ஹால்லேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டாகவே இருந்துச்சு. அந்த ரெஸ்ட் ரூம் வந்து காட்டுற நீங்களே பாருங்கள், ரொம்ப நீட்டாக இருக்கும். அந்த நீட்னஸ் இல்லாத ஒரு இதை நான் வந்து காட்டல. இதாங்க லாக்கர் ரூம்பு. ஒவ்வொரு லாக்கரும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சைஸ் பெருசாகவே இருக்குங்க. நல்லா 2 பேக் பெரிய பேக் வந்து வச்சுக்கலாம். நீங்கள் செப்பல்ஸ்லாம் வந்து இங்கேயே விட்டுட்டு போகிறது கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கும். அந்தளவுக்கு சேஃப்டின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நம்ம சேஃப்டின்னு சொல்லலாம். நம்ம வெளியில் எங்கேயாச்சும் கொண்டு போய் செப்பல் விட்டோம்னா லாக்கரில் பக்கத்தால் வைக்காமையோ இல்லை செப்பல் கவுண்டரில் வைக்காமையோ வச்சோம்னா செப்பல்ஸ் வந்து மிஸ் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா என்னோடய செப்பல்ஸே வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. புது செப்பலே அனாமத்தாக போச்சிங்க. அதனால் வந்து அனுபவத்தில் சொல்கிறேன், செப்பலில் இங்கேயே விட்டு போயிருங்க, அதுதான் சேஃப்டி. உள்ளே வந்து ரெஸ்ட் ரூம் பார்த்திங்கன்னா இந்தமாரி ஹீட்ரு எல்லாமே இருக்குங்க.
நம்ம வந்து அந்த குளூரில் வந்து பச்சை தண்ணியில் தான் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. நம்ம குளத்துல போய் குளிக்கிறதா இருந்தால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. குளத்துல குளிக்கும் போது பச்சை தண்ணி வந்து நம்மளுக்கு பெருசாகவே தெரியாது. இல்லை நான் வந்து ஹீட்டரில் தான் குளிப்பேன், ரொம்ப குளிராக இருக்குது, என்னால் முடியல, குழந்தைங்களாம் இருக்காங்கன்னா ஹீட்டர் போட்டு குடிச்சிக்கலாம். அப்படியே நம்ம வெளியே வந்தோம்னா நான் சொன்ன அந்த 2வது விஷயம் இங்கே தாங்க இருக்குது. நமக்கு வந்து சாப்பிட இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அன்னப்பிரசாதம் வந்து கொடுக்குறாங்க. நடந்து போய் கொஞ்சம் தூரம் தாங்க, நடந்து போய் அன்னப்பிரசாதம் கொடுக்குற அந்த அன்னதானம் அந்த பில்டிங்க்கு வந்து நம்ம போகிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாகும், கொஞ்சம் டயர்டும் ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். அதனால் காலையில் உணவு இங்கேயே சாப்பிட்டு போயிடலாம். வந்தோம், குளித்தோம், முடிச்சுட்டு வந்து சின்னதாக சாம்பார் சாதம் சாப்பிட்டு போயிடும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் கொடுக்குறாங்க. இந்த அன்னப்பிரசாதம் வந்து பார்த்திங்கன்னா கீழே போய் நம்ம வந்து ஒரு பிளேட்டில் கொடுப்பாங்க, நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு வந்து தொட்டுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சட்னி அதெல்லாம் கொடுப்பாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி தருவாங்க. அதிகமாக வந்து இங்கே பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் தான் தருவாங்க. வாங்கிட்டு போகிறாங்க, உங்களுக்கே தெரியும். நாமளும் சரி கீவில் போய் நின்று வாங்க ஆரம்பிச்சிடலாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா சைடில் நல்லா படுத்து தூங்குற மாதிரி இடம் இருக்குதுங்க. இதுமாரி நிறைய இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குது. கொஞ்சம் வந்து சேஃப்டி கிடையாது, ஆனால் வந்து லாக்கர் ரூம் கிடைக்காதீங்க, ஒரு சில பேர் இங்கே வந்து தூங்குறாங்க. ஆனால் என்னை கேட்டிங்கன்னா லாக்கர் ரூம்லேயே படுக்கலாங்க. லாக்கர் ரூமில் வந்து ஒரு சிங்கிள் பர்சன்ட்டாக போகிறோமா, நமக்கு வந்து லாக்கர் கீ கிடைக்கல, பேக் பெருசாக இல்லை, சின்னதாக தான் இருக்குது, இருந்தாலும் வந்து நம்ம சார்ஜர் போடணும் அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே வந்து நம்ம படுத்துக்கிட்டு சார்ஜர் போட்டுட்டு ஃபோனை வந்து முக்கியமாக வந்து நோட் பண்ணிக்காங்க. இந்த இடத்துல வந்து சார்ஜர் போடும்போது நோட் பண்ணிக்கிட்டு அது சார்ஜர் ஏற வரைக்கும் பக்கத்தில் உட்காந்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சார்ஜர் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது ஃபுல்லானதுக்கப்புறம் வந்து நீங்கள் அங்கேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா சார்ஜர் போட்டு நீ பாட்டுக்கு ஒரு பக்கம் போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோன் அங்கே இருக்குமான்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு சேஃப்டி இல்லை. ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இந்தமாரி ஸ்நாக்ஸ் கடையெல்லாம் இருக்குதுங்க, கூல்ட்ரிங்க்ஸு, ஜூஸு, இந்தமாரி நிறைய கடைங்க இருக்குது. நீங்கள் உள்ளே வந்து நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சின்னதாக பசிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வெளியே வந்து எதாவது வாங்கி சாப்பிட்டுக்கலாம். எல்லா நேரமும் வந்து இந்த அன்னப்பிரசாதம் இருக்காது, அந்த குறிப்பிட்ட டைம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் எப்போன்னு கரெக்டாக சொல்ல முடியாதுங்க. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்ருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த மதியத்துலேருந்து அந்த 3 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அன்னப்பிரசாதம் போடுறாங்க. காலையில் டைம்லேயும் போடுறாங்க. காலையில் பொங்கல் லைட்டை வந்து போடுறாங்க. காலையில் வந்து ஒரு 10 to 11 வந்து முடிஞ்சிருது. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்னப்பிரசாதம் கொடுக்குறவங்க இங்கே வேலை செய்கிறவங்க கிடையாதுங்க. ஒரு சேவையாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குரூப்பாக வந்து செய்வாங்க. இந்தமாரி யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க, அவங்க 1 day 2 day அந்தமாரி வந்து செய்வாங்க. ஒவ்வொரு சில பேர் வந்து ஒரு வாரம் கூட வந்து செய்வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மக்களே. அப்படியே சுட சுட வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் அப்படியே போட்டுக்கிட்டே இருக்காங்க, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. நானும் ஒரு பிளேட் வாங்கியாச்சுங்க, நல்லா சாப்பிட வேண்டியது தான்.